நம்ம சண்முகம் அண்ணாச்சிக்கு தூக்கமே வரல. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டு ரமேஷ் புதுசா ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டானா. அதுவும் உடனே சத்தம் இல்லாம ஓடுதா. ரமேஷ் வெளியே வந்து வேட்டியை உதறி விட்டாலே அண்ணாச்சிக்கு வயித்தெரிச்சல் அப்படியே நெஞ்ச பிடிக்கும். இவன் என்ன பெரிய அம்பானியா, நான் வாங்க மாட்டேனான்னு கோவம். உடனே பையனை புடிச்சு, டே எனக்கு 40,000 ரூபாய் ரெடி பண்ணு, எனக்கு உயிர் போகுதுடா. அந்த ரமேஷ் மூஞ்சில முழிக்க முடியல, இப்போதே ஏசி வேணும்னு சண்டை போட்டு எப்படியோ காசை கொடுத்து ஒரு ஏசியை வாங்கி வந்து வீட்டுல மாட்டிட்டாரு. மறுநாள் சாயங்காலம் ரமேஷ் வெளியே வந்ததும் அண்ணாச்சி கௌரவமா வாசலுக்கு வந்தாரு. என்ன ரமேஷ், வெளியே கிளம்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு சட்டன சுவர்ல இருந்தா தன்னோட புது ஏசியை காமிச்சு மார்பை தட்டிட்டு சொன்னாரு, பாத்தீங்களா ரமேஷ், நானும் ஒண்ணு வாங்கிட்டேன், இப்போதான் எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே, அட சூப்பர் அண்ணாச்சி, கூலா இருங்கன்னாரு. சண்முகம் அண்ணாச்சிக்கு இது பத்தல. சரி விடுங்க, நான் என் பையனையே சாகடிச்சு 40,000 ரூபாய் கொடுத்து டவுன் பேமெண்ட் கட்டி வாங்கிருக்கேன், நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு நேரா கேட்டுட்டாரு. ரமேஷ் ஒரு செகண்ட் யோசிச்சாரு. அப்புறம் அண்ணாச்சி காதுக்குள்ள போய் மெதுவா சொன்னாரு, அண்ணாச்சி நீங்க லூசு விட்டுட்டீங்க, நான் இதை வெறும் 1 ரூபாய் கட்டி ஈஸி இஎம்ஐல தூக்கிட்டு வந்துட்டேன். சண்முகம் அண்ணாச்சி வாயை பொளந்துட்டாரு. என்னது 1 ரூபாயா? இது எப்படி என்ன? ஆமா அண்ணாச்சி, இப்போ வெயில் காலம் தானே, இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிரும். எனக்கு இப்போதைக்கு ஏசி தேவை, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிங்க. நான் இனிமே இஎம்ஐ கட்டவே மாட்டேன். கம்பெனிக்காரனே தேடி வந்து ஐயோ நம்ம ஏசியை நம்மளே எடுத்துட்டு போவோம்னு எடுத்துட்டு போயிடுவான். அப்போ எனக்கு என்ன லாபம்? 1 ரூபாய் செலவு, 2 மாசம் சில்லுன்னு தூங்கன திருப்தி. அது மட்டும் இல்ல, இனிமே ரமேஷ் ஏசி வச்சிருக்கானேன்னு நீங்க வயித்தெரிச்சல் பட மாட்டீங்க. எனக்கு லாபம், உங்களுக்கு மனசு ஆறி போச்சு. ரமேஷ் சரி சில்லா இருங்கன்னு சொல்லிட்டு போம்பிட்டார். சண்முகம் அண்ணாச்சி அவர் போன பக்கத்தையே பாத்துக்கிட்டு நின்னாரு. அப்புறம் தான் ஏசியையும் அதுல ஒட்டி இருந்த 40,000 முதல் இன்னும் 36 மாசம் வட்டின்னு இருந்த ஸ்டிக்கரையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு ஒரு பெருமூச்சோட மனசுக்குள்ள புலம்பினாரு, சண்டாலா நான் ஏசியை பார்த்து பொறாமப்பட்டேன், இப்போ இவனோட ஐடியாவை பார்த்து பொறாமப்பட வேண்டியதா இருக்கே.